இப்போ நம்ம ஷீர்டியிலேருந்து அஜந்தா எல்லோராக்கு காலையில் ஒரு 11 மணிக்கு கிளம்பியிருக்கோம். இது வந்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர்ஸ். இந்த 80 கிலோமீட்டருக்கு 2.5 மணி நேரங்கிறது ஜாஸ்தி தான். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா NH ரோடாக இருந்தால் கூட இது எல்லாமே சிங்கிள் லேன். ஸோ நம்ம ஷீர்டியிலேருந்து அந்த அவுரங்காபாத் NH வர வரைக்குமே ஒரு 15-20 கிலோமீட்டர்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம மெதுவாக தான் போகணும். ஏன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மும்பை ஹைவே, அவுரங்காபாத் மும்பை ஹைவே வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும், சிங்கிள் லேன். ஆனால் நம்ம வந்து ஓகே 2.5 மணி நேரத்தில் ஓட்டிடலாம். ஸோ திரும்ப இப்போ நம்ம அஜந்தாவில் மீட் பண்ணுவோம். பாய். அப்பா ஃபைனலி இப்போ வந்து நம்ம NH 52ல் வந்து ஏறிட்டோம். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அஜந்தா எல்லோரா. நம்ம ஃபைனலாக இப்போ எல்லோரா வந்தாச்சு. எல்லோரா வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பிளானில் சின்ன சேஞ்ச். என்ன பிளானில் சேஞ்ச் அப்படின்னா, நம்ம இன்றைக்கே கண்டிப்பாக நம்ம எல்லோரா பார்த்துட்டு ஊருக்கு கிளம்ப மாட்டோம். எல்லோரா பார்ப்போம், ஆனால் ஊருக்கு கிளம்ப மாட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரா போகிறதுக்கு கண்டிப்பாக நம்ம டைம் ஆகிடும். இங்கே வந்து 30 or 35 கேவ்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கேவ்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு எப்படியும் 4லேருந்து 5 மணி நேரம் ஆகுமா. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபோட்டோவுக்கு வீடியோக்கெல்லாம் வந்து இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்றதுனால சரி இங்கேயே ஒரு ரெசார்ட் பார்த்தோம். ஸோ அந்த ரெசார்ட்லேயே நம்ம இங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா இது மலை ஓரம் இல்லையா, கண்டிப்பாக கிளைமேட் நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம இங்கேயே தங்கிட்டு இந்த ரெசார்ட்டில் பார்த்திங்கன்னா உள்ளே ரெஸ்டாரண்ட் இருக்குது, ப்ளஸ் வந்து ஸ்விம்மிங் பூல், சைல்டு ப்ளே ஏரியா, இது எல்லாமே இருக்கிறதுனால நம்ம இங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு போகலான்றது பிளான். அதுதான் வந்து பிளானில் சேஞ்ச். ஸோ இன்றைக்கி தங்கிட்டு நம்ம நாளைக்கு காலையில் கிளம்புறதா இப்போ வரைக்கும் நினச்சிட்ருக்கோம். இன்கேஸ் நம்மளுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது அது ஃபுல்லாக கவர் பண்ண முடியல அப்படின்னா, இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் பாதியில் பார்த்துட்டு போகிறதுல நம்மளுக்கு இஷ்டம் இல்லை. அதனால் மேபி இன்னொரு நாள் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அது வந்து நாளைக்கு காலையில் தான் அந்த பிளானில் சேஞ்ச் இருந்தால் தெரியும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம இன்றைக்கி தங்க போகிறோம். இந்த ரெசார்ட் பேர் வந்து எல்லோரா ஹெரிட்டேஜ் ரெசார்ட். இங்கே வந்து ரூம்ஸ் இருக்குது, காட்டேஜஸ் இருக்குது, ப்ளே ஏரியா, லான், மேரேஜ் ஹால், ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு பிளான். இப்போ வந்து நம்ம குட்டீஸு வீட்டில் ஒய்ஃப் எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க இப்போ எல்லோரா போகிறதுக்கு. இப்போ மணி இப்போ ஆல்மோஸ்ட் 4 o'clock ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். டெஃபினட்டாக நாளைக்கு கவர் பண்ண முடியுமான்றது நாளைக்கு தான் தெரியும். ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சுட்டா நாளைக்கு கிளம்பிடுவோம் பெங்களூருக்கு. இல்லைன்னா வந்து திரும்ப ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. இப்படி தான் இருக்கும் எல்லோரா முன்னாடி. இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். பார்த்திங்கன்னா சைடில் 2 பக்கம் கடை. இப்போ தான் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் உள்ள டிக்கெட் எடுக்கிறதுக்கு. ஈவினிங் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு விசிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு மேபி அது கவர் பண்ண முடியலன்னா நாளைக்கு காலையில் மீதி. இதுதான் நம்ம எல்லோரா கேவ்ஸோட என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் ஒரு 5 மணி ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ண போகிற டைம்ன்றதுனால அவசரமாக போயிட்டுருக்கோம். மேபி இன்றைக்கி பார்த்துட்டு மறுபடியும் வந்து இன்னொரு நாள்னா நாளைக்கு மேபி இங்கே இருப்போம். அதனால் காலையில் வரணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது, ஒரு நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமம் ஒரு 5 மணி நேரம் வேணுமா இது ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறதுக்கு. உள்ளே போய் பார்க்கலாம். வெளியே இருந்து பார்த்தா ரொம்ப சின்ன இடம் மாதிரி தான் இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. கண்டிப்பாக இந்த ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பழைய காலத்து ஆர்கிடெக்சர்ஸ்.
பார்க்குறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒற்றைக்கல் அதிசயம் எல்லோரா குகை கோயில். உலக பாரம்பரிய பட்டியலில் உள்ள பெயர் எல்லோரா குகைகள். எல்லோரா என்றழைக்கப்படும் எல்லூர் இந்திய மாநிலமான மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு தொல்லியற் களமாகும். இது அவுரங்காபாத் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ராஷ்டிரகூட மரபினரின் ஆட்சி காலத்தைச் சேர்ந்த இக்களம் புகழ்பெற்ற குடைவரைகளை கொண்டு விளங்குகிறது. எல்லோரா ஒரு உலக பாரம்பரிய களமாகும். எல்லோரா இந்திய குடைவரை கட்டிடக்கலையின் முன்னோடியாக விளங்குகிறது. இந்த குகைகள் சரணந்திரி குன்றுகளின் நிலைக்குத்தலான பாறைகளில் குடையப்பட்டுள்ள 34 குகைகள் இங்கே உள்ளன. இக்குகைகளில் பௌத்த, இந்து மற்றும் சமண கோயில்களும் துறவு மடங்களும் அமைந்துள்ளன. இவை கிபி 5ஆம் நூற்றாண்டுகளுக்கும் 10ஆம் நூற்றாண்டுகளுக்கும் இடையில் அமைக்கப்பட்டவை. இங்கு 12 பௌத்த குகைகள், 17 இந்து குகைகள் மற்றும் 5 சமண குகைகள் அருகருகே அமைந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையைச் சேர்ந்த சஹ்யாத்ரி மலைத்தொடரில் தெற்கு வடக்காக இந்த குகை கோயில்கள் அமைந்துள்ளன. மலைக்குன்றுகளில் குடையப்பட்ட இந்த கோயில்கள் தெற்கு வடக்காக வளைந்து செல்கின்றது. முகப்பு மேற்கு பக்கத்தில் வருகின்றது. குறைந்தபட்ச அளவிலான வெளிச்சத்திற்காகவும் சிற்பங்கள் காற்றினால் வீணாவதை தடுக்கவும் இம்மாதிரியை தேர்ந்தெடுத்திருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. இக்கோயில் மலைகளுக்கு நடுவில் பெரிய பாறையை உளியால் செதுக்கி அதில் பிரதான கோயிலை வடித்திருக்கிறார்கள். இந்த குகை கோயில்கள் மேலிருந்து கீழாக செதுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இவை 83 மீட்டர் நீளம், 46 மீட்டர் அகலம், 33 மீட்டர் ஆழத்தில் இந்த கோயில் உருவாக்கப்பட்டுள்ளது. விமானத்துடன் கூடிய இந்த கைலாசநாதர் கோயிலை வடிக்கச் செய்தவர் ராஷ்டிரகூட வம்சத்தைச் சேர்ந்த முதலாவது கிருஷ்ணர் என்ற மன்னர். மலையை குடைந்து அதிலிருந்து பெரும் பாறையை தனியாக வெட்டி அந்த பாறையையே சிறு பிரிவுகளாகவும் பிரித்து தனித்தனி சந்நிதிகளாகவும் யானைகளாகவும் கீர்த்தி ஸ்தம்பங்களாகவும் கட்டியிருக்கிறார்கள். இந்த கோயிலை கட்டி முடிக்க 150 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. 3க்கும் மேற்பட்ட தலைமுறையைச் சேர்ந்த கட்டிடக்கலை நிபுணர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். கோபுரம் இரட்டை அடுக்கிலானது. நந்தி மண்டபமும் கோபுரமும் 2 அழகிய கல் துண்டுகளால் இணைக்கப்பட்டுள்ளன. கோயில் முழுவதையும் தங்களுடைய தோளில் தாங்குவதைப் போல் மிகப்பெரிய யானை சிற்பங்கள் அடிபீடத்தில் வரிசையாக வடிக்கப்பட்டுள்ளன. உலகின் அதிசயங்களில் ஒன்றாக கருதத்தக்க வகையில் அற்புதமான பக்தியோடு, கலை ரசனையோடு, ஈடுபாட்டோடும் இந்த சிற்பங்களை வடித்து ஓவியங்களை தீட்டியுள்ளனர். எல்லோரா கைலாசநாதர் கோயிலுக்கு முன்னோடி தென்னிந்தியாவில் கட்டப்பட்ட 2 கோயில்கள்தான் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். தமிழ்நாட்டின் காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயில் மற்றும் கர்நாடகத்தில் பட்டடக்கல் என்ற இடத்தில் உள்ள விருபாட்சீஸ்வரர் கோயில் ஆகியவற்றை பார்த்துத்தான் எல்லோரா கோயில் கட்டப்பட்டது என்கின்றனர். மற்ற பொதுவான கோயில்களில் இருப்பதைப் போன்றே கர்த்தூன்கள், ஜன்னல்கள், உள் மற்றும் வெளிவிகாரங்கள், மிகப்பெரிய மண்டபம் எல்லோராவில் அமைக்கப்பட்டுள்ளன. எத்தனையோ ஆச்சரியங்கள் காலத்தால் கரைந்து போயிருக்கின்றன. ஆனாலும் காலச் சுழற்சியில் சிதைந்து விடாமல், பேரழிவு பெரும் புயலில் சரிந்து விடாமல், யுகங்களை கடந்தும் வாழும் ஆச்சரியங்களும் நம்மிடையே உள்ளன. அத்தகைய ஆச்சரியங்களில் திராவிட கட்டடக்கலை கூறுகளுடன் கற்பாறை மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட கைலாசநாதர் கோயில் குறிப்பிடத்தக்கதாக நிமிர்ந்து நிற்கிறது. சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த புராதன கோயிலில் ஒற்றை கற்பாறையை குடைந்து வடிவமைக்கப்பட்ட கம்பீரமான மாபெரும் சிவனின் சிலை நிமிர்ந்து நிற்கின்றது. எப்படி இருக்குது எல்லோரா கேவ்ஸ்ன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஆர்கிடெக்சர்லாம் செமையான ஆர்கிடெக்சர். இது வந்து இந்த காலத்துல எல்லாம் யாராலையாவது பண்ண முடியுமான்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. இந்த இடத்துல எல்லாம் வந்து ஒரு கிங் இருந்து அவங்க எவ்வளோ மேன் பவர், எவ்வளோ டிசைனிங் இதுக்கெல்லாம் இன்வால்வ் பண்ணியிருக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. இப்போ நம்ம ஓரளவுக்கு உள்ளே பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த எல்லோரா கேவ்ஸ்லேயே வந்து சைடில் ஒரு வழி இருக்குது. ரைட் சைடு மேலே போய்
நம்ம பார்க்குற மாதிரி. இப்போ அதை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம எங்கே இருக்கோம், எப்படி இருக்குது பின்னாடி இந்த ஆர்கிடெக்சர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன் இப்போது. அதாவது இப்போதைக்கு நான் இருக்கிற டைம் தான் லேட்டு. திரும்ப வந்து நம்மளுக்கு இன்னொரு நாள் இருக்குது. ஸோ அதனால் திரும்ப வந்து இதெல்லாம் கவர் பண்ணுவோம் இன்னும் நல்லா வீடியோஸ் ஃபோட்டோஸில். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பின்னாடி. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் அந்த கேவ்ஸ். இப்போதைக்கு வந்து இவ்வளோ தான் ரீச்சபிள். ஏன்னா அது 6:45 ஆயிடுச்சு டைம். இதுக்கு மேலே எல்லாம் துரத்தி க்ளோஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் நம்மளால் ரொம்ப எடுக்க முடியல. ஸோ ஆனால் இன்னும் எடுப்போம் ஃபுல்லாக. பின்னாடி பாருங்கள், எல்லா ஃபோட்டோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இது மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க. பாட்டில் வரும், நிறையா படத்தில் வரும். இப்போ போயிட்டுருக்கிறது அடுத்த கேவ். அது முன்னாடி வந்து அது ஏதோ 15ன்னு போட்டிருந்துச்சு, கேவ் நம்பர் 15. இது வந்து மேபி கேவ் நம்பர் 12. ஆமாம். ஸோ அந்த சைட்லேருந்து கவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேவுக்குள்ளே தான் இப்போ போயிட்டுருக்கோம். இன்னும் 3 லேயர் கட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த காலத்துலேயே. அப்பா என்ன மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர். எவ்வளோ ஹைட்டு பாருங்கள், வால்ஸ் எல்லாம் ஒரு வால்ஸும். வாவ், என்னமோ ஒரு ஹாஸ்டல் அப்பார்ட்மெண்ட்ஸு அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ 12க்குள்ளே போய் பார்த்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வேலை செய்கிறவர் என்ன சொன்னார்னா 10 தான் இங்கே மெயின். அதாவது 10ஆம் நம்பர் கேவு. சீக்கிரமாக ஓடி போய் பாருங்கள், இன்னும் க்ளோசிங் டைம் இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குன்னாரு. ஸோ அதனால் இப்போ அங்கே தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். சீக்கிரமாக ஓடி போய் பார்க்க போகிறோம். 11 ஸ்கிப் பண்ணிவிட்டு 10. கரெக்டாக நம்ம 10வது கேவ் பார்த்து முடித்தோம். மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் க்ளோசிங் டைமும் ஆயிடுச்சு. அதனால் நம்ம அவசரமாக வெளியே ஓடி வந்துட்டோம். ரெக்கார்டும் பண்ண முடியல. ஏன்னா கேமராவுக்கு வந்து எதுவும் வாட்டர் ப்ரூஃப் கேஸிங் எல்லாம் எதுவும் இல்லாததுனால நம்ம ரெக்கார்ட் பண்ணலை. நனைஞ்சிக்கிட்டே ஓடி வந்து காரில் ஏறி அவசரமாக கிளம்பி நம்ம ரெசார்ட்க்கு வந்துட்டோம். எல்லோரா கேவ்ஸ் இருக்கிறது நல்ல ஒரு காட்டு பகுதின்றதுனால திடீர்னு ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆகி மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம். நம்மளும் வந்து எந்த ஒரு கேரி பேக், ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேஸிங்கோ இல்லை ஒரு பாலித்தீன் பேப்பரோ எதுவுமே இல்லாததுனால நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கேமராவை ப்ரொடெக்ட் பண்ணி மழையில் நனையாமல் கொண்டு வரதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா நம்மளால் கண்டினியூஸாக வீடியோ எதுவுமே ரெக்கார்டும் பண்ண முடியல. வந்த உடனே இம்மீடியட்டாக நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சூடாக ஏதாவது குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்டென்ஷன் இருந்துச்சு. காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு கேமராவில் எங்கேயாவது தண்ணி பட்டிருக்கான்னு நல்லா வெரிஃபை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஆமாம் நம்ம ரூம் டூர் எதுவும் காட்டவே இல்லையே, சரி நம்ம இந்த ரூமு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை திரும்ப எடுத்து ஆன் பண்ணி சரி நம்ம ரூம் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுவோம். ரூம் வந்து ஆக்சுவலாக ட்ரிபிள் பெட்டோட எடுத்திருக்கோம். ரூமும் நல்லா இருந்துச்சு. அதனால் ரூமை காட்டலான்னு சொல்லி இப்போ நம்ம ரூமை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லோரா ரெசார்ட்டில் ரூம் எடுத்ததை வந்து நான் கண்டிப்பாக வர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மலையோரத்தில் இருக்கிற ஒரு ரெசார்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃப், ரெஸ்டாரண்ட் எல்லாமே உள்ளே இருந்துச்சு. அதனால் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோரா ரெசார்ட்டில் உள்ளேயே ஜிம் கூட இருந்துச்சு. ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணலை. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹோட்டலில் வந்து நான் எடுத்திருந்தது ரெகுலர் ரூம் டைப் தான். அந்த ரூமில் தான் ட்ரிபிள் பெட் இருக்கிற மாதிரி எடுத்திருந்தேன். ஆனால் நான் வெளியே போய் அந்த லான் எப்படி இருக்குது, ரெசார்ட் எப்படி இருக்குது, எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது அப்படின்றது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம இப்போ அதை சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவுக்கு போகலாம். இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் தான் வந்து இந்த எல்லோரா ரெசார்ட்டில் வந்து அந்த ரெசார்ட் டைப்புன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நம்ம ஸ்டே பண்ணல. நம்ம வந்து ஸ்டே பண்ணுறது ரூமில் தான். ஏன்னா நம்ம ஆக்சுவலாக வந்து ஒரு நாள் வந்து இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குது, நம்மளால் எல்லோரும் பார்த்துட்டு இமீடியட்டாக ட்ரைவ் பண்ணி போக முடியாதுன்றதுனால நம்ம ஸ்டே பண்ணுறோம். ஏன்னா இது பிளான்லேயே கிடையாது இங்கே வந்து நம்ம தங்க போகிறோன்றது. கேஷுவலாக நம்ம வந்து சாப்பிட்டோம், டயர்டாக இருக்குது, எங்கேயாவது தங்குறதுக்கு இடம் இருக்குமான்னு சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதை நம்ம பார்த்தோம். சரி நீங்கள் வந்து நம்ம தங்கிட்டோம். மேபி நெக்ஸ்ட் டைம் இங்கே வரதுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா இங்கே வந்து ரெசார்ட்டில் நம்ம தங்குவோன்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். இது எல்லாமே ரெசார்ட்டு தான், தனி வீடு மாதிரி பாருங்கள். இது எல்லாமே ரெசார்ட்டு. அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து நான் தங்கியிருக்கிறது வந்து இப்போ எல்லாமே ரூம் டைப். அது இன்னும் வேலை செஞ்சிட்ருக்காங்க, ஃபுல்லாக முடியல வேலைலாம். சைல்டு ப்ளே ஏரியா இருக்குது, லான் இருக்குது, சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் நல்லா ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னொரு பயம் என்னென்னா இது வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது,
அந்த பில்டிங்க்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து மெயின் ரிசப்ஷன் ஏரியா ப்ளஸ் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதுக்கு பின்னாடி தெரிகிற பில்டிங் தான் வந்து என்னென்னா அந்த ரூம் டைப். அதுதான் அதில் ஒரு ரூமில் தான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் நான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து இந்த ரெசார்ட் டைப்ஸ். நான் நின்றுட்டுருக்கிறது வந்து இந்த லான்.